ஐ ஹோப் இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு, கரெக்டா? எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, கரெக்ட்? தேங்க்யூ ஸோ மச். ஸோ முக்கியமான செஷன் இது, நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுனால தான் நான் மறுபடியும் எல்லா சாஃப்ட்வேரையும் க்ளோஸ் பண்ணேன். ஸோ யாராவது இருக்கீங்க, கொஞ்சம் ஒரு அப்டேட் மட்டும். கேன் யூ நோ ரைஸ் யுவர் வாய்ஸ், ஐ கேன் ஹாவ் அ கிளாரிட்டி. ஹாய் சசி. எஸ் முருகன். ஸோ ஃபார் டிஸ்கஸ் பண்ணல எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங் ஒன்ஸ் அகைன், ஓகே? டெய்லி சார்ட்டில் மார்க்கெட் வந்து ஹையர் ஃபார்மேஷனில் தான் இருக்குது, ரைட்? மெயின் ட்ரெண்ட் கிளியரா? இஸ் இட் கிளியர்? ஓகே முருகன், நெக்ஸ்ட் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். நான் அந்த ஸ்கின் ஆன் பண்ணதே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது கேட்கறதுக்காக தான், கிளியரா? யா. ஸோ மைண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குதுன்னு சொன்னேன். மெயின் ட்ரெண்டில் வந்து இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, டென்டேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நான் அனடேட் பண்ணுறதும் தெரியும், ரைட்டா? ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, Z1 Z2, மேலே இருக்குது Z1, கீழே இருக்குது Z2, மார்க்கெட் மேலே போகும்போது, ஓகே? ஸோ இதன் அடிப்படையில் ரெட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. டென்டேட்டிவாக ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கான சிக்னல் இதுதான். அதன்படி மார்க்கெட்டு ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் செல்லரிங் சைடு ஸ்ட்ரென்த் வேலை, பையிங் சைடு தான் அட்டெம்ப்ட் மறுபடியும் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 க்ரீன் ஃபார்ம் ஆச்சு, அந்த 2 க்ரீனுக்கு அப்புறம் மறுபடியும் ஹெச்விசி ஃபார்ம் ஆயிருக்கு. ஹெச்விசிக்கு அப்புறம் இன்சைடு கேண்டில், அதுக்கப்புறம் க்ரீன் கேண்டில். இதை பார்க்கும்போது இந்த ஹெச்விசி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த க்ரீனுக்கு அப்புறம் ஒரு ரெட்டு, இந்த ரெட்டுக்கு அப்புறம் ஒரு க்ரீனு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு தான் டேக் ஓவர் பண்ணியிருக்கு மார்க்கெட்டை. இந்த ரெட்டு ப்ரூவ் பண்ணலை இன்னும் கீழே போக போகிறேன்னு. க்ரீன் இண்டிகேட்ஸ் அடுத்த நாள் ஆப்பர்ச்சுனிட்டி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் சென்டிமெண்ட் மார்க்கெட் என்னவா இருக்குன்னா, Z1 Z2 ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால மார்க்கெட் விழுறதுக்கு விருப்பப்பட்டா கொஞ்சம் மேலே போயிட்டு Z1 Z2 கிட்டக்க சேர்க்கும். அதாவது இந்த க்ரீன் லைன் Z1 ஆகிடும், இந்த எல்லோ லைன் Z2 ஆகிடும். இதுதான் இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணோம். கிளியர்? பர்ஃபெக்ட். ஸோ இப்போ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு 90% சான்சஸ் இருக்கானா? எஸ், 100% சான்சஸ் இருக்குது. அதை முதல்ல நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா, இங்கே நடுவில் வரைஞ்சிருக்க மைக்ரோ சார்ட்டில் வரைஞ்சிருக்க Z1 Z2 பிரேக் பண்ணணும். அந்த Z1 எங்கே இருக்குது? விச் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் லைன், ஆரஞ்சு லைன், லைட் கலர் ஆரஞ்சு லைன் வந்து Z1, டார்க் ஆரஞ்சு லைன் Z2, ப்ளூ லைன் டென்டேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ். கிளியரா? ஸோ இதுக்கு நடுவில் நான் ஜிக்ஸாக்ஸ்லாம் எதுவுமே வரையல, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி மாஸ்டர் பண்ணிட்டோம், டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம் சிஸ்டத்துக்குள்ள. ஸோ இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கிளியர்? ஃபைன். இப்போ மார்க்கெட் மேலே போனோம்னா எப்படி மேலேருந்து கீழே வந்ததோ அதே மாதிரி கீழே இருந்து மேலே போகும்போது வி ஷுட் ட்ரா Z1 Z2 அண்ட் சப்போர்ட் கன்ஃபர்மேஷன். கரெக்டா? ஸோ இன்னைக்கு பேட்டர்ன் படி நான் ஹெச்டிபியில் என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த என் பேட்டர்னில் Z1 Z2 எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. கிளியரா? ஆனால் இந்த Z1 Z2 எஸ்டாப்ளிஷ் ஆனதில் எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா இது நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது டமாலும் கீழே உடைச்சிடுவான். கிளியரா? ஸோ நாளைக்கு 2 சினாரியோஸ் நடக்கும். என்ன நடக்கும்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே, ஒரே நிமிஷம், என்னோட என் பையன் சவுண்ட் அதிகமாகிடுச்சு. बेटा गेम गेम डोर लॉक कर बेटा बेटा डोर लॉक कर डोर लॉक பண்ணு. யா. ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் 2 விஷயம் காட்டலாம். இப்போ என் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு ஒரே டைமில் இதை உடைச்சிடும். அப்போ மீண்டும் என் ஸ்விங் வந்து இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு திருப்பி இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக கீழே வரையும். கிளியரா? யாருக்கு டவுட் இல்லைல்ல? ரெண்டாவது சினாரியோ, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போய் டச் பண்ணும். அப்போது இந்த ஸ்விங்கை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுவோம். இங்கே Z1 போயிடும், இது Z2 மாறிடும், இது சப்போர்ட்டாக மாறிடும். கிளியரா? இது உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் கிடையாது. கிளியர்? இந்த லைன் டச் ஆனாலும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் கிடையாது. கிளியர்? இருக்க டவுட் இருக்கா? ஏன் இதில் உடைச்சாலும் அப் ட்ரெண்ட் கிடையாது? Z2 உடைக்கிற வரைக்கும் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடையாது. கரெக்டா? பட் இதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ N ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளைக்கு மார்க்கெட் லெட்ஸ் சே இங்கே ஓப்பன் ஆகிட்டு சேம் ஸ்பாட்டில் ஓப்பன் ஆகிட்டு இங்கே 2 ரெட் இப்படி போட்டுட்டு
2 ரெட் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த லோடு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? இந்த ஸ்விங் திரும்பிடும். 2 ரெட் ஃபார்ம் ஆச்சுன்னா. அப்படி வந்துட்டு மறுபடியும் போயிட்டு ஒரு லைஃப் டைம் ஹை இந்த இடத்துல, ஏன்னா இங்க இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்விங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நேத்து. அதான் மணி கேட்டார். சார் இங்க ஒரு ஏரோ மார்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு. இந்த இடத்து வரைக்கும் போகுது. அப்போ இந்த இடத்துல கம்ஃபர்டபுளா Z1 ஃபார்ம் ஆயிடும், Z2 ஃபார்ம் ஆயிடும், கன்ஃபார்ம்டு சப்போர்ட்டும் ஃபார்ம் ஆயிடும். கிளியரா? ஆனா இந்த லைனை உடைக்காம இது வரைக்கும் போனாலுமே ஃப்ரெஷ் ஹை கீழே இருந்து போகும்போது உங்களுக்கு இந்த பேட்டர்ன்லாம் ஃபார்ம் ஆயிடும். கிளியரா? Z1 டச் பண்ணாம கூட இங்க வரைக்கும் நிக்கலாம். ஏன்னா இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்விங் இருக்கு. அங்க தான் மார்க்கெட் விழுந்திருக்கு. கிளியரா? ஓகே. யாருக்கு டவுட் இருக்கா இந்த இடத்துல இப்போ? ஸோ நாளைக்கு நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் 2 ரெட் எங்கே விழப்போகுது, இங்கேயா இல்லை மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கே விழப்போதா, இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது இங்கே ஓப்பன் ஆக போதான்றதை பார்ப்போம். பட் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டோட மூடு பார்க்கும்போது எனக்கு இங்கெல்லாம் ஓப்பன் ஆகிற மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியல. எப்படியே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே தான் ஓப்பன் ஆகும் மேக்ஸிமம். அப்படின்னா இங்கே கேப் டவுன் இதுக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு மேலே போகலாம். அது எப்படி ஓப்பன் ஆனாலும் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இப்போ நம்ம என் பார்த்துருக்கோம், எம்முக்காக வெயிட் பண்ணுறோம். 2 ரெட்டு வரணும். அந்த இடத்துல வந்துன்னா எம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அது ப்ரூவ் பண்ணும்போது மேலே போகணும். இதை டேக் அவுட் பண்ணிச்சுன்னா தான் எம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். கரெக்டா? திருப்பி என்எம் தான் பேசுகிறேன். இதுதான் தம் ரூல். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. கிளியரா? யாருக்கா டவுட் இருக்கா? ஸோ நாளைக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், ஐ வில் டெல் யூ ஒன் திங். என் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ கிளீனாக தெரியுதா ஸ்க்ரீனு? இப்படி வந்துடுச்சு. ஓகே, லெட்ஸ் சே டுமாரோ இது சப்போர்ட், இது Z2, இது Z1. கிளியரா? நாளைக்கு இது ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம வேடிக்கை பார்க்கணும். கிளியரா? வேடிக்கை பார்த்துட்டு இந்த லைன் இதை வந்து டச் பண்ணணும். Z1 டச் பண்ணணும். இந்த லைன் டச் பண்ணணும். கிளியரா? Z2 டச் பண்ணக்கூடாது. பண்ணிடுச்சுனாக்க கீழே போகிறதுக்கு தயாரிடும். Z1 டச் பண்ண உடனே இங்கே என்ன வரும்? இந்த லைனோட டாப்பும் இந்த லைனுடைய பாட்டமும் ஜோன் ஃபார்ம் ஆயிடும். கிளியரா? புரியலன்னா மறுபடியும் சொல்றேன். இந்த லைன் சப்போர்ட்டா மாறும். கரெக்டா? ஓகே, சேஞ்ச் திஸ் கலர். ஓகே, ஸோ ஃபார் பெனிஃபிட் ஆஃப் எவ்ரி ஒன். ஸோ இது சப்போர்ட்டா மாறும். இது Z2, இது Z1. கிளியரா? இதான் பேசணும். ஸோ இது எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் சப்போர்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, Z2 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, Z1 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது Z1 உடைக்குது, Z2 உடைக்குது, அதெல்லாம் மறந்துடுங்க. சரியா? மார்க்கெட்டு இங்கேருந்து கீழே வந்து இது அடிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகணும். இது ஜோனாக மாறும். கரெக்டா? இங்கே ஜோன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்விங் மூவ் ஆகுது. இது மெயின் ட்ரெண்ட்லேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மூவ் ஆகுது. இந்த Z2, Z1லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் இதுதான் சப்போர்ட்டை தான் நீங்கள் ஜோனாக பார்க்கணும். இதுவும் தான் ஜோன். கிளியரா? இது டாப் ஜோனு, இது பாட்டம் ஜோனு. கிளியரா? ஏன் சார் Z2 நீங்கள் கன்சிடர் பண்ணல இந்த இடத்துல நீங்கள் என்ன கேட்கணும். ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, மார்க்கெட்டு டெய்லி கேண்டில் லோயர் லோ ஃபார்மேஷனில் வந்திருக்கு. இன்னும் ஹையர் ஹை ஃபார்மேஷன் டேர்னே ஆகல மார்க்கெட்டு. Z2 உடைக்கும் போது திருப்பி மார்க்கெட் வந்து இந்த இதில் ஸ்டக் ஆகி நின்றுடும். மறுபடியும் இப்படி அசைக்கி மேலே கொண்டு போய் டக்குனு கீழே உடைச்சிருவோம். Z2 போச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக சிம்டம்ஸ்லாம் மாறிடும். ஆனால் இது ஜோன் ஃபார்ம் ஆகுறது. இந்த லெவல் ஜோன் இருக்கக்கூடாது, இந்த லெவல் தான் ஜோனாக எடுக்கணும். கிளியரா? இது எப்பவுமே ட்ரெண்ட் சேஞ்சர். இது டச் ஆயிடுச்சுனா மார்க்கெட் கீழே போயிடும். இதில் யாருக்கா டவுட் இருக்கா? நம்ம ஜோன் பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் Z1 டச் பண்ண உடனே
மேலே இருக்கிற ஜோன் டாப் ஒன்னையும் நடுவில் Z2 வரையக்கூடாது. இந்த இடத்துல கீழே சப்போர்ட் ஃபார்ம் ஆனது தான் நம்ம Z2 ஐ மீன் ஜோனா கன்சிடர் பண்ணணும். கிளியர்? இப்போ உங்களுக்கு நீங்க கிளியர்னு சொன்னவங்க ஆன்சர் பண்ணுங்க. சசி, இது என்ன லைன்? ஓகே. மாணிக்கம், இது என்ன லைனுங்க? ஓகே. மிஸ்ஸஸ் பாத்தின், அது என்ன, இது என்ன லைனு? பர்ஃபெக்ட். இப்போ மார்க்கெட் லெட்ஸே நாளைக்கு இங்கேருந்து Z1 டச் பண்ணிடுச்சு. மணி, இப்போ ஜோன் எங்கே ஃபார்ம் ஆகும்? ஸோ இந்த இடத்துல ஜோன் டாப் ஃபார்ம் ஆகும். இது டாப் ஜோனு. ஏன்னா டென்டேட்டிவாக ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆனதால வரைஞ்சிட்டீங்க. ஜோனுடைய பாட்டம் எங்கே இருக்கும்? இதுவா? இந்த லைனா? இந்த லைனா? யாருக்கா டவுட் இருக்கா அவர் சொன்னதுல? ஓகே. இதுக்கு இதுக்கு நடுவில் ட்ரேடே பண்ணக்கூடாது, சரியா? இதுக்கு நடுவில் ட்ரேடே பண்ணக்கூடாது. எங்க டவுட் இருக்கா? என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ லாபம் வந்தாலும் சரி, ட்ரேடே பண்ணாதீங்க. யாருக்கா டவுட் இருக்கா? ஒன்ஸ் இது ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இது பிரேக் அவுட் ட்ரேடு. ஸ்ட்ரைட்டாக லாங் தான். அது Z1 Z2 தான் தூக்கிட்டு போயிடுவோம். ஆல்ரெடி Z1 டச் பண்ணால் ஸ்ட்ரென்த் அதிகமாகிடும். Z1 Z2 இருந்தாலுமே இதை பிரேக் பண்ணால் மேலே போயிடுவோம். ஏன்னா இந்த ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ண போகிறதே இந்த ரெசிஸ்டன்ஸ் டேக் அவுட் பண்ணும்போது தான். இப்போ புரியுதா? இந்த சப்போர்ட் ஸ்ட்ரென்த்து இங்கே டென்டேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி தூக்கி அடிக்கும் போது தான் மேலே நம்முடைய சப்போர்ட் வந்து ப்ரூவ் பண்ணுது மார்க்கெட்டில் பையர்ஸ் இருக்காங்கன்னு. சோஃபார் பேசுனது புரிஞ்சது இல்லையா? யாருக்கும் டவுட் இல்லைல்ல? சசி, ராஜஜெயம், யாருக்காவது டவுட்னா ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஸோ இது நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை வரைஞ்சி வச்சுக்கிட்டீங்களா டைரியில்? ஓகே. யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே. இப்போ மைக்ரோ சார்ட்டில் பார்ப்போம், சரியா? ஸோ 20th டிசம்பருக்கு அடுத்த நாள் மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆச்சு, கரெக்டா? ரெண்டு கட்டாக இருக்கா? இந்த இடம் ரெண்டு கட்டாக இருக்கா? ரெண்டு அடுத்த ரெண்டு எங்கே கட்டாக இருக்கு? கட்டாக இருக்கா? இங்கே கட்டாக இருக்கா? இது ஹெச்விசி கேண்டில், சரியா? ஹெச்விசி கேண்டில் அதுக்கு முன்னாடி கேண்டில் அலைன் பண்ண முடியல, இந்த கேண்டில் அலைன் பண்ண முடியுது. கம்ஃபர்டபுளாக இதை கட்டாக கீழே வந்திருக்கு, கரெக்டா? இந்த ரெண்டு ரேட்டை கன்சிடர் பண்ணலாம் இந்த ஸ்டேஜ்னு சொல்லியிருக்கேன், கரெக்டா? புரியுதா? அகைன் மார்க்கெட்டு ஹை போயிடுச்சு, தெரியுதா? இது Z கீழே இருக்குது கன்ஃபார்ம் சப்போர்ட்டு. இது Z2, இது Z1. இதை மட்டும் பாருங்க, இந்த சார்ட்டை மட்டும், இதை ஜிக்ஸாக்கை மட்டும் கவனிங்க, சரியா? M ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் அந்த இது லெவலில் பார்க்க முடியுது, கரெக்டா? Z1 வந்துடுச்சு, Z1 2 வந்துடுச்சு, கன்ஃபார்ம் சப்போர்ட்டும் வந்துடுச்சு இந்த லெவலில், கரெக்டா? ஓகே. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா? தெரியுதா?
டச் ஆயிருக்கு. டச் ஆன உடனே என்ன ஆகும்னா இந்த லைன்லாம் டெலிட் ஆகிடும். ஸ்ட்ரைட்டாகவே இந்த லெவல் இருக்கு இல்லையா, ஐ மீன் ஜோன் இருக்கு இல்லையா, இது ஜோன் ஃபார்மேஷனில் வந்துடும். தெரியுதா? இது கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளோ நேரம் நம்ம ஒரு வெறும் பிளைண்ட் சார்ட்டில் பேசுனது இப்போ லைவ் சார்ட்டில் பார்த்துட்டு இருக்கோம். கன்சிடர் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். கனெக்ட் பண்ணும்போது தான் ஈஸியாக புரியும். ஸோ என் ஃபார்ம் ஆயிடுச்சு, எம் ஃபார்ம் ஆச்சு, Z1 Z2 சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த இடத்துல ஸ்விங் ஃபார்ம் ஆகி கீழே ஒரு சப்போர்ட்டை உடைச்சிது. கரெக்டா? எஸ் ஆர் நோ? யாருக்கும் டவுட் இல்லைல்ல? ஸோ இந்த Z1 டேக் அவுட் பண்ண இடம் இந்த கேண்டில் தான். அப்போ இதுல இருந்து 21269ல இருந்து 20976 வரைக்கும் ஜோன் ஃபார்ம் ஆயிடுச்சு. மார்க்கெட் திரும்பி மேல போயிடுச்சு. கரெக்டா? இந்த இடம், இந்த இடம் தெரியுதா? ஹை பிரேக் பண்ண இடம் தான் இல்லையா? ஒன்ஸ் இது ஹை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இது என்னவா மாறும்? ஜிக்ஸாக். கரெக்ட் பண்ணுவீங்களா இல்லையா? இந்த கரெக்ஷன் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எப்படி பார்த்தாலும் அகைன் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மாறிடும் ஜோனு. Z2 இங்கே மூவ் ஆகிடும், Z1 இங்கே மூவ் ஆகிடும். கரெக்டா? இதுக்கு மேலே இந்த லைன் வந்து பிரேக் அவுட் ட்ரேடு. இந்த லோ அவ்வளோ சீக்கிரம் உடைக்காது, ஏன்னா ஆல்ரெடி உடைச்சிட்டு தான் மறுபடியும் மேலே போயிருக்கு. கரெக்டா? இந்த இடத்துல டேக் அவுட் பண்ணிட்டு தான் கீழே வந்தது, ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை கீழே இருக்கிற சப்போர்ட் ப்ரூவ் பண்ணதுனால மேலே போயிடுச்சு. கிளியரா? ஒன்ஸ் இங்கே மேலே போனதுக்கப்புறம் தற்சமயத்துக்கு இந்த லைனை நான் டார்க்காக வரைஞ்சி வைக்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த லைனை வாட்ச் பண்ணுங்க, எல்லோ லைனு, ஹரிசாண்டல் லைனு. அங்கேருந்து மார்க்கெட் பஸ்டாக இருக்கா மேலே, திருப்பி கீழே அந்த இடத்துக்கு வந்து திருப்பி கீழே போச்சா மேலே போதா? எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு? எங்கே இருக்கு மார்க்கெட்டு? கிளியரா? இப்போ இதே சிம்டம்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா நாளைக்கு என்ன ஆகணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும். கிளியரா? யாருக்கா டவுட் இருக்கா? I will stop here. If you have a doubt, please ask me. Open and speak.